அப்படின்னா பாகிஸ்தானில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சரியான பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 3வது உலக போருக்கு முதலடி எடுத்து வைக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்றதுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா இருக்காங்க இல்லையா, ரஷ்யா உக்ரைனுடைய போர் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 3வது உலக போராக வெடிக்க போது ஆல்ரெடி போர் அப்படின்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அமைதியாக இருந்த இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் சுரிஞ்சு விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் 26 பேர் வந்துட்டு எப்படி சொல்றது பரிதாபமாக கொலை பண்ணப்பட்டிருக்கிறது இருக்கு இல்லையா, அவங்க ரொம்ப கொடூரமான கொலை அப்படின்றது பண்ணதுனால இந்தியா வந்துட்டு உச்சகட்ட கோபம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால வந்துட்டு வாகா எல்லை இருக்கு இல்லையா, வாகா அடாரி எல்லை அதை வந்துட்டு மூடுறது, பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வந்துட்டு இந்தியாவை விட்டு வெளியேறணும், பாகிஸ்தான் தூதர் அதிகாரிகளும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ள வெளியேறணும் அப்படின்ற மாதிரி அதிரடியான உத்தரவுகள் அப்படின்றத இந்தியா போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முப்படைகளும் தயார் நிலையில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ தளபதியில் ஆரம்பிச்சு எல்லாருமே வந்துட்டு அதிரடியான அறிவிப்புகள் அப்படின்றதும் வெளியிட்டிருக்காங்க. விமானப்படை, கடல் படை, தரைப்படை அப்படின்னு சொல்லிட்டு 3 எனி நேரத்திலே அட்டாக் போகிறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்களோ அதை விட பல மடங்கு அப்படின்றது திருப்பி தரப்படும். தீவிரவாதிகளுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருந்தாங்களோ அவங்களும் முழுமையாக களை எடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தீவிரவாதிகளை தேடுறதுல முழு மூச்சா இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீவிரவாதிகள் பற்றி துப்பு கொடுக்குறவங்களுக்கு 20 லட்சம் ரூபா தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மேலே உச்சகட்ட கோபத்துக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய விளைவாக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிந்து நதி ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்தியா அதிரடியாக வந்துட்டு ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தில் ஆரம்பித்து விவசாயம் வரைக்கும் பல துறைகள்லையுமே எதிரொலிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாகிஸ்தானும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடனான சிம்லா ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அதையும் நாங்கள் வந்துட்டு ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடுகளும் மாற்றி மாற்றி ரத்து செய்கிறது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்கள் போராடி போடப்பட்ட ஒப்பந்தத்தை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்தியா விசஸ் பாகிஸ்தான் அப்படின்றது அப்சல்யூட்லி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறும். ஏன்னா ரஷ்யாவில் ஆரம்பித்து பார்த்தோம்னா பல நாடுகளும் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமைதியாக இருந்த இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா தீவிரவாதிகளை விட்டு அட்டாக் பண்ணது அப்படின்றது பாகிஸ்தான் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் பலருடைய சப்போர்ட், பல நாடுகளுடைய சப்போர்ட் அப்படின்றதும் இந்தியா பக்கம் இருக்கிறதுனால இந்தியா துணிஞ்சு இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்னா என்ன, அதை இந்தியா ஏன் ரத்து பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி இந்த ஒப்பந்தத்தால் பாகிஸ்தானுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிந்து நதி ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாளில் உட்காந்து பேசி போடப்பட்ட ஒப்பந்தம் அப்படின்றது கிடையாது. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 9 வருஷங்களுக்கு மேலே இந்தியாவும் பாகிஸ்தானும் பல பிரச்சனைகள் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக போடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1948 இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய நதிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே அடைச்சி வைக்கிறாங்க. லைக் அந்த சிந்து நதி ஒன்று அடிச்சிட்டோம் அப்படின்னாலே அதனுடைய கிளையாறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்து, சீலம், ராவி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நதிகள் எதுவுமே பாகிஸ்தானுக்குள்ள போகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆக்டை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1948 இந்தியா வந்துட்டு எடுக்கிறாங்க. அப்படி இந்தியா எடுத்தப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு போதுமான அளவு நீர் அப்படின்றது போல. இதனால அன்னைக்கு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஐநா சபை இருக்கு இல்லையா, ஐநா சபைக்கு இந்த பிரச்சனை அப்படின்றத கொண்டு போறாங்க. அதுக்கப்புறமா பலகட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றதெல்லாம் போய் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்த நேரு அன்னைக்கு வந்துட்டு பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த ஆயுப் கான் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்றத வந்துட்டு கையெழுத்து போடுறாங்க. ஸோ இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தினுடைய ஸ்பெஷல் ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 நாடுகளுமே வந்துட்டு அதனுடைய நதிகள் இருக்கு இல்லையா, 2 எல்லைகளில் இருக்கக்கூடிய நதிகளை வந்துட்டு பங்கிக்கணும் அப்படின்றத, அதாவது ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். அதில் வந்துட்டு கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ராவி, பீஸ், சட்லஜ் இந்த மாதிரியான ஆறுகள் அப்படின்றது வந்துட்டு இந்தியாவுக்கும், மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிந்து, சீலம், ஷெனாப் அப்படின்ற மாதிரியான ஆறுகள் வந்துட்டு பாகிஸ்தானுக்கும் உரிமை அப்படின்றது இருக்கு. பட் இதில் வரக்கூடிய நீரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 நாடுகளுமே பொதுவாக வந்துட்டு விவசாயத்துக்காக இருந்தாலும் சரி, தொழிற்சாலையுடைய வசதிகளுக்காக இருந்தாலும் சரி, நாட்டு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய நீருக்காக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்துட்டு பொதுவாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதை வந்துட்டு 2 நாடுமே ஒத்துக்கிட்டு அன்னைக்கு அக்ரிமெண்ட்ல சைன் அப்படின்றத போடுறாங்க. பட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிச்சதுக்கு
தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேலேயும் பாகிஸ்தானுக்கு நம்ம பாவம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்றத இந்தியா அதிரடியா ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால பாகிஸ்தான் அரசாங்கத்தை விட பாகிஸ்தான் பொதுமக்கள் தான் அதிகப்படியா பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பாகிஸ்தான் பண்ண தப்பு தான் அந்த நாட்டு மக்கள் இப்ப அனுபவிக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அங்க வந்துட்டு மழைக்கான வாய்ப்பு அப்படின்றதும் ரொம்ப 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 கம்மியான ஒரு விஷயம் தான். அதையும் தாண்டி வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உப்புத்தன்மை வாய்ந்த நிலங்களா மாற ஆரம்பிச்சிருக்கு. மூணாவது அங்க மழையெல்லாம் பெஞ்சா கூட வந்துட்டு அந்த மழை நீரை சேமிச்சு வைக்கிற மாதிரி அந்த மழை நீரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ற அளவுக்கான கட்டமைப்புகள் அப்படின்றதும் பாகிஸ்தான்ல சுத்தமா கிடையாது. ஸோ அவங்க இன்னைய வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிந்து நதி நீர் இருக்கு இல்லையா, அதை தான் முழுசா நம்பிட்டு ரொம்பவே அசால்ட்டா கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. பட் இப்போ அவங்களுடைய அடிமடியிலேயே வந்துட்டு இந்தியா கை வச்சிருக்கிறது அப்படின்றது பாகிஸ்தானுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு பதற்றத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் தாண்டி வருது தீவிரவாத தாக்குதல்கள் அப்படின்றத ஈடுபடுறது அப்படின்ற மாதிரி எடுத்தாலும் இவ்வளவு சிவியரான ஆக்ஷன் அப்படின்றத இப்ப இந்தியா எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால பாகிஸ்தானுடைய 80% விவசாயம் நிலங்கள் இருக்கு இல்லையா, அது பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் அதிகமா இருக்கு. அதை தாண்டி இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பாகிஸ்தானை இறங்கி அடிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஒப்பந்தங்கள் மூலமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஓகே ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு அதுக்கு இதுக்கு சரியா போச்சு அப்படின்ற மைண்ட் செட் எல்லாம் கிடையாது. தீவிரவாதிகள் உள்ள வந்த தீவிரவாதிகள் எந்த மாதிரி கொண்டாங்களோ இந்திய நாட்டுக்குள்ள இருந்த 26 பேரை அதே மாதிரியான ஒரு முடிவு அப்படின்றது அந்த தீவிரவாதிகளுக்கும் கட்டப்படும் அப்படின்றதுல இந்தியா உறுதியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனி பாகிஸ்தான் என்னதான் ஐநா சபைக்கு போனாலும் எங்க போனாலும் பாகிஸ்தான் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்றதுனால மற்ற உலக நாடுகளுடைய சப்போர்ட் ஆஸ் யூஷுவல் இந்தியாவுக்கு இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அடிச்சு பேச போகுது அப்படின்றது உறுதி. இனி பாகிஸ்தானுடைய நிலைமை அப்படின்றது என்ன ஆக போகுது, முன்னாள் நம்ம பிரதமர் ஒருத்தர் வாஜ்பாய் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இல்லாத நிலைமையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல பாகிஸ்தான் செயல்பட்டுட்டாங்க, பாகிஸ்தான் தொடங்கி வச்சுட்டாங்க. இந்தியா அதை எப்படி முடிச்சு வைக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணது அப்படின்றது சரியா தப்பா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.